வணக்கம் நண்பர்களே. கிரகங்களால் அடுத்து நடக்கக்கூடிய முக்கிய சம்பவங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். விரிவாக என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் எல்லாருக்குமே இருக்கணும். ஜெயிக்கணுங்கிற ஆசை இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கு நமக்கு கடவுளும் சப்போர்ட் செய்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். கடவுள் ஒரு பக்கம் சப்போர்ட் செய்கிறாராங்கிறத பார்க்கறது போல் இன்னொரு பக்கம் கிரகங்களும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கிறத பார்க்குறோம். கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டாக இல்லாதது நேரத்தில் கடவுளை நாம் கண்டிப்பாக கைக்குள்ள வைத்துக்கணும். அதுக்காக சில ஆன்மீக பரிகாரங்களும் செய்யணும். இந்த மாதிரிலாம் நம்ம முறையாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் வாழ்க்கையில் ஈஸியாக நாம் வெற்றி பெற முடியும். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2026 7வது மாதமான ஜூலை மாதமானது அதிரடியாக பிறந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜூலையில் கிரக மாற்றங்கள், ஆன்மீக மாற்றங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரக தாண்டவமானது ஏற்படும். அதில் பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க போகுது. அதில் கும்பமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற முக்கிய தாள்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கும்பம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் எப்படி அதிர்ஷ்டம் வரும், ஆபத்தாக இருந்தால் எப்படி வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து மெயினாக பயன்பெறுங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் நீங்கள் செல்வத்தில் பலமாக வாழ பரிகாரங்கள் செய்ய வேண்டியது அவசியம். ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முதல்ல உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக கிரகங்கள் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பணவரவு அதிகரிக்க உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க. கையில் தாராளமாக பணம் புழங்க வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும், பணம் நம்மிடம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய பெரிய விருப்பமாகவே இருக்கும். ஆனால் அப்படி நம்ம அனைவருக்கும் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமைவது கிடையாது என்று கண்ண மூடி சொல்லலாம். பணம் இல்லை என்ற பிரச்சனை தான் அதிகமாகவே நம்ம வாழ்க்கையில் இருக்கும். பணத்தை வசிப்படுத்துவதற்கு தான் ஆன்மீக ரீதியாக இந்த பரிகாரம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த பரிகாரத்தை செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு ஏற்படும். ஆக்சுவலி எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்குவதே இல்லை, செலவு அதிகரித்து கொண்டே போகுது, பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்குது, பணத்தை சேமிக்கவே முடியவில்லை என்பது பெரும்பாலானவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இன்னும் சிலருக்கு கடனாக கொடுத்த பணம் எவ்வளோ முயற்சி செய்தும் கைக்கு வரமாட்டேங்கிற மாதிரி கவலைலாம் இருக்கும். இப்படி பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க பணவரவு அதிகரிக்க வேண்டும்னா மகாலட்சுமியின் அருட்பார்வை எப்போதும் நிலையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதோடு உங்கள் ராசிக்கு அதுக்காக ஏற்ற ஆன்மீக பரிகாரங்களை முறையாக செய்து வந்தாலே பணவசியங்கிறது ஏற்படும். ஆக்சுவலி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த பரிகாரத்தை முறையாக நம்பிக்கையோடு செய்து வந்தாலே பணவசியம் ஏற்படும். அதன்படி பணத்தை ஈர்க்கக்கூடிய உங்கள் ராசிக்கு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். பரிகாரத்தை தெளிவாக நோட் பண்ணி பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணுங்கள். இந்த ஜூலையில் இனி வரக்கூடிய சனிக்கிழமையில் சனி பகவான கோவிலுக்கு போய் எல்தீபம் ஏற்றி வணங்க வேண்டும். இந்த ஒரு எல்தீபம் ஏற்றி வணங்கி வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி அதிர்ஷ்டமானது உங்களுக்கு பெருகும். ஸோ அதிர்ஷ்டம் பெருகிறதுக்கு உங்கள் ராசிக்காரங்க பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான். ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும். ஸோ உங்கள் தலையெழுத்து மாறுவதோ இல்லையோ பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும். மகாலட்சுமியை வசியம் செய்ய முடியும். அதனால் கும்ப ராசிக்காரங்க மறக்காமல் இந்த பரிகாரத்தை இந்த ஜூலையில் செய்து பயன் பெறுங்க.
இவ்வளோ நேரம் பணவசியம் ஏற்பட பரிகாரம் செய்கிறத பார்த்தோம். இப்போ உங்களுக்கு கிரகங்களால் என்ன பலன், அதாவது அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிற பலன்களை வந்து ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. வரக்கூடிய இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பாக ஜூலை 16ஆம் தேதி முதல் உங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கிய முடிவை மாற்ற நீங்கள் தீர்மானிக்கக்கூடும். அதோடு உச்சம் பெற்ற குருவின் தாக்கத்தால் மத மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளில் உங்கள் ஆர்வமானது அதிகரிக்கும். கூட அரசியல் துறையில் புதிய வாய்ப்புகள் நீங்கள் சந்திப்பீங்க. மெயினாக உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறும். மேலும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாளிகளோடு சந்திப்புகள் பயனுள்ளதாக அமையும். குறிப்பாக ஆராய்ச்சி தொடர்பான துறைகளில் உங்களுக்கு ஆர்வமானது உருவாகும். மேலும் புதிய பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படும். நீங்கள் விளையாட்டு அல்லது உடற்பயிற்சியில் நேரத்தை செலவிடுத்திங்கன்னா இது உங்களை அதிக ஆற்றலோடு சுறுசுறுப்போடு உணர வைக்கும். இருப்பினும் இந்த மாதம் உங்களுடைய ராசியில் ராகுவின் தாக்கத்தால் நீங்கள் சில குழப்பங்களை அனுபவிக்கக்கூடும். எனவே எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கணும், நேர்மறை எண்ணங்களை கொண்டு வரணும். அதுதான் மெயினாக உங்களுக்கு குறிப்பிடப்படுது. அதோடு தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். இருப்பினும் வெளிநாடு நிறுவனங்கள் அல்லது வாடிக்கையாளர்களோடு பழகும்போது எச்சரிக்கையாக இருங்க. இந்த நேரத்தில் வெளிநாட்டு கூட்டாளிகளோடு எந்த ஒரு புதிய திட்டங்களையோ அல்லது வணிக ஒப்பந்தங்களையும் தொடங்குவதை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்குங்க. வக்ர புதன் மற்றும் செவ்வாயின் கூட்டு தாக்கத்தால் ஜூலை 7ஆம் தேதி வரை உங்கள் சக ஊழியர்களிடம் நீங்கள் அகங்காரம் மற்றும் எரிச்சல் உணர்வை உணரக்கூடும். அதுவும் உச்சகுருவின் தாக்கத்தால் இந்த மாதம் உங்கள் வேலைக்கு சாதகமாக இருக்கும். இருப்பினும் உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைத்தால் இந்த நேரத்தில் வேலையை மாற்றுவதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் மேல் அதிகாரியும் மூத்த அதிகாரிகளும் பணியிடத்தில் உங்களுக்கு ஆதரவளிப்பாங்க. ஜூலை 16ஆம் தேதி முதல் சூரியனின் பயிற்சியால் நீங்கள் ஒரு அரசு பதவியோ அல்லது உயர் பதவியோ பெறக்கூடும். அதுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ தொழிலில் இந்த மாதிரி தான் இருக்கணும், வேலையிலேயும் இப்படி தான் இருக்கணும், பார்த்து இருந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நிதி ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுடைய நிதி நிலைமை நன்றாக இருக்கும். சனியின் தாக்கத்தால் உங்கள் சேமிப்பை அதிகரிப்பதால் கவனம் செலுத்துவது முக்கியம். உங்கள் முதன்மை தொழிலோடு கூடுதலாக நீங்கள் புதிய வருமான வழிகளை உருவாக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் கடந்த கால முதலீடுகளில் நல்ல வருமானத்தை எதிர்பார்க்கலாம். நீங்கள் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்து ஒரு புதிய வீடு அல்லது காரை வாங்க தேர்வு செய்யலாம். வீட்டு பூரண அமைப்பு, மர சாமான்கள் அல்லது மின்னணு சாதனங்களை பழுது பார்ப்பதற்கு நீங்கள் பணம் செலவழிக்கலாம். குறிப்பாக ஜூலை 16 முதல் வேலை தொடர்பான தேவைகள், வீடு அல்லது பிற முதலீட்டு நோக்கங்களுக்காக கடன் வாங்குவதை கருத்தில் கொள்ளணும். அதோடு உங்கள் வணிக முயற்சிகளிலிருந்து நல்ல லாபம் ஈட்டலாம். ஸோ நிதி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ செலவுகளை பார்த்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு பலன்கள். இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நல்லதே நடக்கும். என்ன நண்பர்களே, கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதற்கேற்ப இனி நடந்துக்குங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.